அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, செபிஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படின்ட்டு சில விஷயங்கள் வந்து இன்டர்நெட்டில பரவ ஆரம்பிச்சுச்சு. மணி கண்ட்ரோல்ல அது அஃபிஷியலா வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கே வந்து அழிஞ்சு போக போகுது இந்தியால. இது வந்து ரீட்டெயில் ட்ரேடர்ஸை பல விதத்துல பாதிக்க போகுது அப்படின்ட்டு பல பொருள்களை நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே செபி என்ன சொல்ல வராங்க? உண்மையாலுமே அது ரீட்டெயில் ட்ரேடிங்கை பாதிக்குமா? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து அந்த ஆர்டிக்கலில் அவங்க சொன்ன விஷயங்கள். மொத்தம் 3 விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்க்ரீசிங் லாட் சைஸ் ஆஃப் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் 5 lakhs to 20 to 30 lakhs அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? இதை பார்த்தா நிறைய பேர் பயப்படுறீங்க. ஐயோ 5 லட்சத்துலேருந்து 20 லட்சத்துக்கு போதாமா, 30 லட்சத்துக்கு போதாமா அப்படின்ட்டு. ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. என்ன விஷயம்னா, இப்போ நிஃப்டி ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா 24,500 இருக்குது அப்படின்னா, அதோட லாட் சைஸ் வந்து 25 அப்படின்னா, இந்த 24,500 இன்ட்டு 25 அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6,12,500 வருது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிக்குமே இப்போ ஸ்பாட் வந்து 52,300 இருக்குது அப்படின்னா, அதோட லாட் சைஸ் 15னா அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7,84,500 ரூபா. இப்போ அவங்க இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபா ரேஞ்சில் தான் வந்து இருக்கும்போது தான் இந்த லாட் சைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நிஃப்டி வந்து ஏறினதுனாலையும் பேங்க் நிஃப்டி ஏறினதுனாலையும் அது 6 லட்சமாகவும் 8 லட்சமாகவும் மாறி இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 20லேருந்து 30 லட்சமா நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மாற்ற போகிறது மூலமாக ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லாட் சைஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். இப்போ 20க்கு 30க்கு நடுவில் 25 லட்சம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 25 லட்சத்துக்கு நிஃப்டியோட லாட் சைஸ் அப்படிங்கிறது 100 அப்படின்னு மாறும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 50 அப்படின்னு மாறும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அட் த மணி ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு 6,000லேருந்து 7,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் அதை வாங்குறதுக்கு 20லேருந்து 25,000 செலவு பண்ண வேண்டி வரும். அட் த மணிக்கு 25,000னா நீங்கள் இந்த மணிலாம் போகும்போது 30,000 35,000 அதிகமாக போயிடும். அப்படி ஆனால் அப்படின்னா ரொம்ப கம்மியான காசு வச்சுட்டு 5,000 ரூபா 10,000 ரூபா வச்சு நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது முடியாமல் போகும். இது டேரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் பையர்ஸை விட ஸ்கேல்பிங் பண்ணுறாங்கல்ல அவங்கள தான் ரொம்ப பாதிக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் குவான்டிட்டிஸ் வந்து போவாங்க. டக்குன்னு 2-3 பாயிண்ட் பிடிச்சோடனே வந்து வெளியே வந்துருவாங்க. கண்டிப்பாக இதை அவங்கள அஃபெக்ட் பண்ணுற விதத்தில் தான் இருக்கும். பட் அவங்களுமே கொஞ்சம் கேபிட்டல் அதிகமாக வச்சு பண்ணாங்க அப்படின்னா இது பெரிய பாதகமாக இருக்காது. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்டிங் வீக்லி ஆப்ஷன்ஸ் டு 1 எக்ஸ்பைரி பர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பர் வீக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, இது வந்து என்எஸ்சிக்கு திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமைக்கு ஏதோ ஒரு இண்டெக்ஸோட எக்ஸ்பைரி ஏதோ ஒரு நாளில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ அவங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா, இப்படிலாம் வேணாம், கோட்டை முதல்ல இருந்து போடுங்க அப்படின்ட்டு. இப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சுக்கோங்க, ஆனால் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் ஒரே நாள் வச்சுக்கோங்க. அந்த எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரைடேன்னு சொல்லியிருக்கேன், அது மண்டேவிலிருந்து ஃப்ரைடேலேருந்து ஏதோ ஒரு நாள் அக்கௌண்ட் இருக்கலாம். ஸோ அப்படி ஒரு நாளாக நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை நான் வந்து ரொம்ப மனம் ஊர்ந்து வரவேற்கிறேங்க. ஏன்னா எப்போ இந்த எவ்ரிடே எக்ஸ்பைரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் இருக்க வால்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பீக்குக்கு போயிடுச்சு. உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி டே பிளேயர்ஸ் நிறையா உள்ளே வந்ததுனால நார்மல் பிரைஸ் ஆக்ஷனே ஃபார்ம் ஆக மாட்டேங்குதுங்க. அவங்க பிடிச்சி வச்சிடறாங்க. பிரைஸ் ஒன்று இறக்க விட மாட்டாங்க, இல்லை ஏற்ற விட மாட்டாங்க. இல்லை ஏறுனாலும் இறங்கினாலும் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் நடந்த பிரைஸ் ஆக்ஷன்லாம் இப்போ 10 செகண்ட் 20 செகண்ட் நடக்குது. அதனால் காமா ஸ்பைக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வெறித்தனமாக இருக்குது. அதனால் ட்ரேட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாயிட்டு வருது. இப்போ எக்ஸ்பைரி டே ட்ரேடிங்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் எனக்கு. ஆனால் உண்மையாக பார்க்கும்போது எப்படி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்படி பண்ணுறது மூலமாக வந்து நிறைய பேர்த்தோட பணம் கண்டிப்பாக கம்மியாகும். ஏன்னா எப்படி இருந்தாலும் சரி இந்த எவ்ரிடே எக்ஸ்பைரியில் வந்து நிறைய பேர் பணத்தை லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க லாஸ் பண்ணாமல் இருக்கிறதும் தவிர்க்கப்படும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எக்ஸ்பைரி மாற்றுறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அதை கமெண்ட் சொல்லுங்கள். எந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ரெடியூசிங் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக் பிரைசஸ் ஃபார் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரூல்ஸுக்கும் தேர்ட் ரூல்ஸுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு. இப்போ லாட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சீப்பராக கிடைக்கும்ல. அப்போ ஓடிஎம் வாங்கிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் நீங்கள் வந்து கம்மி பண்ணியிருக்கேன்றாங்க. இப்போது நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் இன்னொரு ஸ்ட்ரைக்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 50, 24,500, 450, 400 அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 டிஃப்ரென்ஸில் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க, இதை வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போது நிஃப்டிக்கு 100 ஸ்ட்ரைக்கில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அது அவைலபிளாக இருக்கும். அதாவது 24,500 விட்டா அடுத்து வந்து 400 தான் இருக்கும், 450 தூக்கிடலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு 100 இருக்குது பார்த்தீங்களா, அது 200 பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் ஓடிஎம்மாக வாங்கணும்னு நினைக்கிறதே ஃபார் ஓடிஎம்ல இருக்கும். ஸோ உங்களால் அவ்வளோ ஈஸியாக வந்து அதை காசு போட்டு வாங்க முடியாது. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பணத்தை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்படி பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5,000 10,000 வச்சு ட்ரேட் பண்ணணும், சம்பாதிக்கணும், அந்த 0 to ஹீரோலாம் பண்ணுவாங்கல்ல, இந்த எக்ஸ்பைரி டேல வந்து நான் மொத்தமாக போட்டுறேன், இன்னைக்கு பாருங்கள் நான் 5,000 இறக்கி 25,000 மாற்றி கட்டுறேன்லாம் இறங்குவாங்க பார்த்தீங்களா, அவங்கள பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஸ்கேல்பராக இருந்து இல்லை இந்த ரூல்ஸில் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணுற ட்ரேடிங் ஸ்டைலை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நினைத்து கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். இது வந்து ஃபைனல் டிசிஷனே கிடையாது. இதுக்கப்புறம்
சிஸ்டம், இது வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. இந்த கமிட்டி மேலே இருக்க ஒரு கமிட்டி கிட்ட இதை சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க இதை பார்த்து அலசி ஆலோசனை பண்ணி இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு முடிவெடுப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு போன வாரம் ஐ திங்க் ஒரு 2-3 வாரம் முன்னாடி தான் நினைக்கிறேன், ரொம்ப ரீசெண்டாக தான் நிஃப்டி ஜூனியரை ஃப்ரைடே அன்னைக்கு எக்ஸ்பீரியன் இறக்குனாங்க. அப்படி இறக்குனவங்க உடனடியாக வந்து மொத்தத்தையும் மாற்றி எல்லாத்தையும் நான் ஒரே நாளில் கொண்டு வரேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப ரீசெண்டாக தான் வந்து நிஃப்டியோட லாட் சைஸ்லாம் கம்மி பண்ணாங்க. ஒரு 2-3 மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் 50லேருந்து 25 கம்மி பண்ணாங்க. அடுத்த 2-3 மாதத்தில் திருப்பி நான் 100க்கு ஏற்றுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, இந்த எவ்ரிடே எக்ஸ்பைரி கொண்டு வந்ததுக்கு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு ஏகப்பட்ட வருமானம் வருதுங்க. ஏகப்பட்ட பேர் இப்போ புரோக்கர் வந்து வாங்குறான் அப்படின்னா அதுக்கு ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தனியாக போயிட்டு தான் இருக்குது. அப்போது இந்த எவ்ரிடே எக்ஸ்பைரி அப்படிங்கிறது ஒன் டே எக்ஸ்பைரி அப்படின்னு மாறும்போது அரசுக்குமே வருமானம் கம்மியாகும். அதனால இந்த டிசிஷன் எல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவங்களோட இன்டென்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, கம்மியான காசை வச்சுக்கிட்டு அதிகமாக ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்களோட என்ட்ரியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை வச்சு நான் பார்க்கும்போது இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக காசு வச்சு அதிகமாக ரிஸ்க் எடுத்து அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு லாஸ் பண்ணுற ட்ரேடர்களை மட்டுமே பெருசாக பாதிக்கிற அளவில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு டீசெண்டான கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க, 50,000 1 லட்சம் வச்சு நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் பெருசாக ஆசைப்படுறதில்ல, பெருசாக லாஸும் பண்ணுறதில்ல அப்படிங்கிற சரியான மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா செபியோட எந்த ரெக்கமெண்டேஷனுமே உங்களை எந்த விதத்திலுமே பாதிக்காது. அண்ட் நான் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன். இப்போ இவங்க இப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நான் இந்த மாதிரிலாம் பண்ணி வந்து நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுக்கு பதிலாக சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, டெரிவேட்டிவ் ட்ரேடிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சுருங்க. ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டை பற்றி ஏகப்பட்ட நாலேஜ் எல்லாத்தையுமே ஒரு சிலபஸாக போட்டு இதெல்லாம் படிங்க, படித்து வந்து எக்ஸாம் எழுதுங்க. அதை கிளியர் பண்ணால் தான் நீங்கள் டெரிவேட்டிவ் ட்ரேடிங் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணிட்டு போயிருங்க, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணிக்கங்க அப்படின்னு விட்டுடலாம். இப்போ வந்து பீப்புளை எஜுகேட் பண்ணுறது தான் வந்து கவர்மெண்ட்டோட கடமை. நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறத விட, இல்லை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயத்தை கொண்டு வரதை விட அதை பண்ணுனா என்ன ஆகும் அப்படின்னு எஜுகேட் பண்ணுறது தான் சரியான வழியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது மூலமாக கேம்பிளிங் அப்படிங்கிறது கம்மியாகும். மேபி அது கம்மியாகல அப்படின்னாலுமே தெரிஞ்சே கேம்பிள் பண்ணுவாங்க. ஒருத்தன் தெரிஞ்சே சூதாடுறான் அப்படின்னா அவனை எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே விட்டு போக வேண்டியதான். ஏன்னா யாருமே வந்து அப்படிலாம் சொல்லிலாம் நம்மளால திருத்த முடியாது. அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட லாஸ் தான் இன்னொருத்தவங்களுக்கு ப்ராஃபிட்டாக மாறப்போகுது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். அதனால் இது வந்து பெரிய அளவில் யாரையுமே பாதிக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாட் ப்ராசஸாக இருக்குது. ரெண்டாவது, இப்போது இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் நிறையா வருங்க. இது வந்து ஆக்சுவலி ரூமர் கிடையாது, ரெக்கமெண்டேஷன். தெளிவாக புரிஞ்சுக்கங்க, இது ஃபைனல் டிசிஷன் கிடையாது. ஒரு 2-3 வாரம் முன்னாடி இப்படி தான் சொன்னாங்க, உங்களுக்கு வந்து F&O டாக்ஸை வந்து ஸ்பெகுலேட்டிவ் இன்கமாக கொண்டு வர போகிறாங்க, 30% ஆக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு நான் பெருசாக வீடியோலாம் வெளியிடல. ஏன்னா அந்த மாதிரி பண்ணாங்கன்னா FI எல்லாமே இந்தியா விட்டு ஓடி போயிடுவாங்க. ஏன்னா FI ஃபுல்லாக டெரிவேட்டிவில் தான் ட்ரேட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு 30% டேரக்ட் டாக்ஸ் போகும். அப்படி போச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான், எல்லாரும் ஓடி போயிட்டாங்கன்னா இந்தியன் எக்கனாமி படுத்துரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டும் படுத்துரும். அப்போல்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவே எந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ இப்போ இது மூணுமே தெரிஞ்சதுக்கப்புறம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலுமே உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலில் இது பாதிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது, இப்போ நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா அது எஜுகேஷன் மேட்ரு. இப்போ NISM ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் அதை சர்டிஃபிகேட்டை கிளியர் பண்ணுங்கள், அந்த சர்டிஃபிகேட்டை காட்டுங்க, புரோக்கர்கிட்ட அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே அந்த சர்டிஃபிகேட்டை சேர்த்து அப்லோட் பண்ணுங்கள். அதோட அத்தென்டிசிட்டி அவங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆத்தரைசேஷன் கொடுக்கணும் டெரிவேட்டிவ் ட்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்க உதவும். பை.